அல்லேலூயா. ஒருவசை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ಅನ್ಬಿನ ನಲ್ವಾಳ್ತುಗಳು. ಆಮೇನ್. ಪ್ರೈಸ್ ಗಾಡ್. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಯಾವರಿಗೂ ಪ್ರೀತಿಯ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಪ್ರೈಸ್ ಗಾಡ್. இன்னைக்கு நம்ம குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சமீபத்தில் போன வாரத்தில் இல்லை, இந்த வாரத்திலேயே நினைக்கிறேன், ஜப்பானில் வந்துட்டு இயற்கை பேரழிவுகள் நடந்தது, நிலநடுக்கங்கள் நடந்தது, சுனாமி கூட நடந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேர் பார்த்தீங்க அதை? ஆமென். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயற்கை பேரழிவுகள் எதனாலே நடக்கிறது? ஏன் நடக்கிறது? ஜனங்கள் எதனால அழிந்து போகிறார்கள்? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ இதை பற்றின ஒரு சில காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இயற்கை பேரழிவுகள் எதனாலே நடக்கிறது, இயற்கை பேரழிவுகள் என்று சொன்னால் என்ன என்கிறது அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். ஆயத்தமா இருக்கிறீங்களா? பிரைஸ் காட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சரி, இந்த இயற்கை என்று சொன்னால் என்ன? நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதனாலே கட்டப்படாத எல்லா காரியங்களும் இயற்கை என்று அறியப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. மனிதனாலே கட்டப்படாதது என்று வரும் பொழுது தேவனாலே உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களும் இயற்கை என்று அழைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா பூமியில நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களையும் படைத்தவர் தேவனாய் இருக்கிறார். ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ನೀವು ನೋಡೋ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು ಯಾರು? ದೇವರು. ಆಮೆನ್. அல்லேலூயா. தேவன் எப்படி எல்லாம் உருவாக்குகிறாராம் பாருங்க. மண் இருக்கிறது, மண்ணை தேவன் தான் படைத்தாராம். அந்த மண்ணில் ஒரு விதை விழுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த விதை வளரும்படிக்கு அந்த மண்ணில் தேவைப்படுகிற எல்லா சத்துகளையும் தந்தவர் தேவனாம். ஒரு விதை விழும் பொழுது அந்த விதை வேர் விட்டு அது நல்லா அழகாக வளர்ந்து துளிர் விட்டு இலைகள் வந்து காய் காய்த்து பூ விட்டு இவைகளெல்லாம் உருவாக்குகிறவர் தேவனாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. இதை படைத்தவர் தேவன். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் உண்டாக்கினது தேவன். எல்லா விதமான கனிகளையும் உண்டாக்கினது தேவன். எல்லா விதமான காய்களையும் உண்டாக்கினது தேவன். எல்லா விதமான தானியங்களையும் பருப்பு வகைகளையும் உருவாக்கினது தேவன். இது எல்லாவற்றையும் வளர செய்து அதை அப்படியே தொடர்ந்து ஒவ்வொன்றாக அதிகரிக்க செய்கிறவரும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பூமி மேல நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மிருகங்களையும் படைத்தவர் தேவனாய் இருக்கிறார். ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ಮೃಗಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದು ದೇವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಿದ್ದಾನೆ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மிருகங்கள் எல்லாவற்றையும் நல்லா கவனித்து பாருங்க. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு தசைகள் இருக்கிறது. அந்த தசைகளிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், எல்லா மிருகமும் எல்லா தசையும் ஒரே ரீதியில் இல்லை, ஒரே விதத்தில் இல்லை. ஒவ்வொரு மிருகத்திற்கு இருக்கக்கூடிய தசைகளிலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை படைத்தவர் யார்? தேவன் தான் படைத்தார். நீங்கள் வானத்தில் பார்க்கக்கூடிய பறவைகள், அல்லேலூயா, ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ಪಕ್ಷಿಗಳು, இவைಗಳನ್ನು இத்த ஆண்டவர் படைச்சார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். இதுல கூட ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு பறவைகளை பார்க்க முடிகிறது. ஒரு சில பறவைகள் ரொம்ப பெருசா இருக்கிறது, ஒரு சில பறவைகள் ரொம்ப சின்னதா இருக்கிறது, ஒரு சில பறவைகள் பறக்க முடிகிறது, ஒரு சில பறவைகளால பறக்கவே முடியல. ஆனா இதை எல்லாவற்றையும் படைத்தவர் தேவன். அதுல வித்தியாசங்களை கொண்டு வந்தவர் தேவன். ஆமென். பிரைஸ் காட். சமுத்திரத்தை பார்க்குறீங்க, சமுத்திரம் எவ்வளோ பெருசா இருக்கிறது. சமுத்திரத்திற்கு ஒரு எல்லையை வைத்து இதை கடந்து வராதே என்று சொன்னவர் தேவன். சமுத்திரத்திற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களை படைத்தவர் தேவன். மச்சங்களை படைத்தவர் தேவன். அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான சின்ன சின்ன நம் பார்க்க முடியாம இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களை படைத்தவர் தேவன். ஆழத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை படைத்தவர் தேவன். இந்த எல்லா உயிரினங்களையும் ஆண்டவர் தான் படைத்தாரு. விதங்களையும் ஆண்டவர் தான் முடிவு செய்தாரு. இது எது உதவியா இருக்கணும், எதை சாப்பிடணும், எது எந்த மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று முடிவு செய்தவர் தேவனாக இருக்கிறார். இதை எல்லாவற்றையுமே ஆண்டவர் முடிவு செய்து வைத்தவராய் இருக்கிறார். அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த இயற்கை என்பதையே உருவாக்கினவர் தேவன். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த இயற்கையை உருவாக்கினது தேவன். அல்லேலூயா. ನೀವು ನೋಡ್ತಿರೋ ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು ದೇವರು. ಆಮೆನ್.
Praise God. அப்படின்னா தேவன் இல்லாமல் படைக்கப்பட்டது ஒன்றும் படைக்கப்படவில்லை. தேவன் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. தேவன் இல்லாமல் வளருகிறது ஒன்றும் வளரவில்லை. தேவன் இல்லாமல் அழிகிறது ஒன்றும் அழியவில்லை. அப்போ இயற்கை என்கிறதையே உருவாக்கினது தேவன். ஆமென். Praise God. இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மனிதனாலே கட்டப்படாம கட்டிடங்கள், இருக்கக்கூடிய இந்த மரத்தை வெட்டிட்டு செய்யக்கூடிய பொருட்கள், இல்லை ஒரு கட்டடத்திற்குள்ளே தேவைப்படுகிற எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையும் மனுஷன் ஆண்டவருடைய படைப்பில் எடுத்து அவன் ஒரு விதத்தில் அதை மாற்றிக்கொண்டு பயன்படுத்தி கொள்ளுகிறான். இதே ஆண்டவர் தான் படைச்சாரு. ஆனால் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த மனுஷனை வச்சு செய்ய வைக்கிறார். ஆனால் இயற்கை என்று வரும் பொழுது மனுஷனுடைய கைப்படாமல் ஒரு படைப்பு இருக்கிறது இல்லை, அதுதான் இயற்கை. இப்போ நம்ம எதை பற்றி தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கை, தேவன் படைத்த இந்த இயற்கை, பரிபூர்ணமாக இருக்கிறவர் படைத்த இந்த இயற்கை எப்படி அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் கேள்வி. அல்லேலூயா. நீங்கள் வேணா பாருங்களேன், நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் அவருடைய சொல்லிலும் செயலிலும் பரிபூர்ணராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் அவருடைய சொல்லிலும் செயலிலும் பரிபூர்ணராய் இருக்கிறார் அப்படின்னு வரும் பொழுது, தேவனுடைய செயலும் பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய செயல் பரிபூர்ணமாய் இருக்கு அப்படின்னு சொன்னா, படைக்கப்பட்ட படைப்பு எல்லாமே தேவனுடைய செயலாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பரிபூர்ணமா இருக்கக்கூடிய அவருடைய படைப்பு ஏன் அழிந்து கொண்டு இருக்கிறது? ஆமென். If God is perfect, even his creation has to be perfect. ஆமென். அது பர்ஃபெக்டா இருக்க வேண்டிய அந்த இயற்கை, அவருடைய படைப்பு ஏன் அழிந்து கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா. ஏன் அழிந்து கொண்டு இருக்கிறது? நல்லா யோசித்து பார்க்கணும். தேவன் பரிபூர்ணராய் இருக்கிறாரா? ஆமா, தேவன் பரிபூர்ணராய் இருக்கிறார். தேவன் படைத்த அவருடைய படைப்பும் பரிபூர்ணமா இருக்கிறதா? நிச்சயமா பரிபூர்ணமா இருக்கிறது, குறையில்லாமல் இருக்கிறது. குறையில்லாமல் இருக்கக்கூடிய ஒன்று எதற்காக அழிந்து கொண்டு இருக்கிறது? இப்ப ஜப்பான்ல நடந்த காரியத்தை பாருங்க. நிலைநடுக்கம் என்கிறது மனுஷனுடைய செயலினாலே வந்த ஒரு காரியம் அல்ல. நிலைநடுக்கம் என்கிறது இயற்கை அழிவு. சுனாமி அப்படின்றது இயற்கை அழிவு. மனுஷனோ ஏதோ ஒரு விதத்தை செஞ்சா அதனுடைய விளைவாய் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே இயற்கையாய் நடந்து கொண்டு இருக்கிற காரியம். இயற்கையில எப்பேற்பட்ட மாற்றங்கள் வருகிறது, அழிவுகள் வருகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன காரணமா இருக்கணும்? நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுதே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ದೇವರು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಲ್ಲ. ಹಾಗಾದ್ರೆ ಯಾಕೆ ದೇವರು ಈ ಭೂಮಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? அல்லேலூயா. Praise God. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்க வாசிங்க, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதா இரு. இல்ல 31:7 வாசிக்கிறீங்களா? இல்ல 1:7 வாசிக்கிறீங்க? 31:7. சரி, படிங்க. பலன் கொண்டு திடமனதா இரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். 17 வாசிங்க. அப்படி
அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். கீழே அவர்கள் வேற தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தம் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். இப்பொழுது நீங்கள் இந்த பட்டையை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். ஹல்லேலூயா. 17 என்ன சொல்லப்படுகிறது? 17 மறுபடியும் வாசிக்கிறீங்களா? அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு போதும். பிரைஸ் காட். வசனம் சொல்லுகிறது அந்நாளிலே எந்நாளிலே தேவனுடைய ஜனம் தேவனுக்கு விரோதமாய் திரும்புகிற நாளிலே. நல்ல கவனிப்போம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டியவர்கள், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರಬೇಕಾಗಿರೋ ಈ ಜನರು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೆಯುವಾಗ ದೇವರ ಕೋಪ ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರ್ತಿದೆ ಅಂತೆ. அல்லேலூயா. தேவனுடைய கோபம் வரும் பொழுது தேவனுடைய கோபத்தின் பிரதிபலிப்பாய் நடக்கக்கூடியதுதான் இயற்கை பேரழிவு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் கோபம் கொள்ளும் பொழுது அதனுடைய விளைவாக நடக்கக்கூடியதுதான் இயற்கை அழிவு. அல்லேலூயா. பிரைஸ் காட். வேதம் சொல்லுகிறது மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்ய தொடங்கும் பொழுது தேவன் கோபம் கொள்ள ஆரம்பிக்கிறாராம். தேவனுடைய கோபம் பற்றி எரியும் பொழுது மனிதர்கள் வசிக்க வேண்டிய இந்த இடத்தை ஆண்டவர் அழித்து போடுகிறாராம். அல்லேலூயா. இன்னும் தெளிவா சொல்லணும்னு சொன்னா, தேவனுக்கு கோபம் வந்தா இந்த இடத்துல இயற்கை கொந்தளிக்கிறது. தேவன் கோபப்படும் பொழுது இயற்கை அழிந்து கொண்டு இருக்கிறது. It is the reflection of God's anger. Every disaster, every natural calamities, every disaster that you see on this earth is a reflection of God's anger. வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு தெளிவா ஒரு விஷயம் புரியணும். தேவன் கோபம் கொள்ளும் பொழுது இயற்கை அழிந்து கொண்டு இருக்கிறதா? இப்போ ஒரு கேள்வி வருகிறது, ஏன் ஆண்டவர் இயற்கையை அழிக்கிறார்? தேவனுக்கு ஏன் இந்த கோபம் வருது? ஏன்னா வசனம் சொல்லுகிறது தேவன் கோபத்துல நிதானம் உள்ளவரா இருக்கிறார் அல்லவோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 145 சொல்லப்பட்டு இருக்கிறது தேவன் கோபத்துல நிதானம் உள்ளவரா இருக்கிறாரு. அப்ப ஏன் ஆண்டவர் அழிக்கிறாரு? ஏன் தேவனுக்கு கோபம் வருகிறது? தேவனுக்கு கோபம் வருகிறதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமென். ஒரு காரணம் இருக்கு. ನೋವುடைய ಸಂಭವத்தை எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ನೋವನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯಿತು? என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. முழு உலகமே அழிந்து கொண்டு இருக்கிறது. முழு உலகமே பாவத்தில் இருக்கிறது. முழு உலகமே தேவனுக்கு விரோதமான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு மனுஷனிடத்திலும் தேவனுடைய அன்பு காணப்படலை. ஒரு மனுஷனை இன்னொருத்தனுக்கு உதவி செய்யணும்னு யோசிக்கல. எல்லாருமே உள்ள சண்டை போட்டுட்டே இருக்கிறான். ஒரு மனுஷன் இன்னொருத்தனை அடிக்கிறான். ஒரு மனுஷன் இன்னொருத்தனை கொலை பண்றான். ஒரு மனுஷன் இன்னொருத்தனுக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிக்கிறான். வீட்டில் இருக்கிற காரியங்களை திருடி கொண்டு இருக்கிறான். இதை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் சொல்லுகிறார், பூமியில மனிதனுடைய பாவம் என்னை எட்டுகிறது. ಜಪಂ ಎಟ್ಟ ವೇಂಡಿಯ இடத்துல ಪ್ರಾರ್ಥನೆ ಬರಬೇಕು, ಆದರೆ ಪಾಪ ಬರ್ತಿದೆ. அல்லேலூயா. ಆರಾಧನೆ ಶಬ್ದ ಬರಬೇಕು, ಕೇಳಿಸಬೇಕು, ಆದರೆ ಪಾಪದ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತಿದೆಯಲ್ಲ அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். கீழே பூமியில் ஆண்டவர் பார்க்கிறார். மனிதர்கள் நடுவில் நடந்து கொண்டு இருக்கிற அக்கிரமங்களை தேவன் பார்க்கிறார். மனிதன் இன்னொருவனை நேசிக்க தவறி இன்னொருவனுக்கு விரோதமாய் பள்ளங்களை தோண்டி எப்பதான் இவனை கீழே தள்ளலாம் அப்படின்னு யோசிக்கிற காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கும் ஒரு ಭೂಮಿயில ನೀತಿ எங்க அப்படின்னு கேட்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ, ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀತಿ ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ದೇವರು ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், பூமியில நீதி இல்லாத காரணம் பூமியை நான் அழிக்க போகிறேன்.
அல்லேலூயா. அப்போ மனிதனுடைய மீறுதல்கள், மனிதனுடைய பாவங்களின் நிமித்தம் தேவன் பூமியை அழிக்கிறார். மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்ய தொடங்கும் பொழுது பூமி இயற்கை பேரழிவுக்குள்ளாக நடந்து போகிறது. நல்ல தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய இருதயத்தில் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்தல அப்படின்னு சொல்லி நல்லா புரிந்து கொள்ளணும். காரணம், தேவன் உங்க முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராம். ದೇವರು ನಿಮ್ಮ அல்லேலூயா ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾನಂತೆ. அதனால உங்களுடைய இருதயம் சுத்தமா இராவிட்டால் அது தேவனுக்கு விரோதமான செயலா இருக்கிறது. மனுஷனுக்கு முன்பாக உங்களுடைய செயல்கள் சரியா இருக்கிறது போல இருந்தாலும் கூட உங்களுடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு விரோதமான யோசனைகள் கொண்டதா இருக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் பொறாமை நிறைந்ததா இருக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் கசப்பு நிறைந்ததா இருக்கும் பொழுது, உங்களுடைய இருதயம் சண்டை போடக்கூடிய ஒரு இருதயமா இருக்கும் பொழுது தேவன் அதை பார்க்கிறாராம். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர், உங்களுடைய முகத்தை பார்க்கல. உங்க முகத்துல ஆண்டவருக்கு முன்பாக இல்ல உங்களுடைய முகத்துல மனுஷனுக்கு முன்பாக சிரிச்ச முகமா இருந்தாலும் கூட, ஆனா பின்னாடி நடக்கக்கூடிய உங்களுடைய மறைவாய் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களே தேவன் பார்க்கிறார். இதை பார்த்துட்டு ஆண்டவர் அதுல பாவம் இருக்கும் பொழுது அவருக்கு கோபம் வருகிறது. ಲೋಕದಲ್ಲಿ, ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವು ಮಾಡೋ ಕೆಲಸದಲ್ಲಿ ಪಾಪ ಇದ್ರೆ ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬರ್ತಿದೆ. தேவனுக்கு கோபம் வந்தால் இயற்கை அழிக்கப்படுகிறது. அப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற எதனால ஆண்டவர் கடைசி நாட்கள்ல இவைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாய் நடக்கும்னு சொன்னார்? என்ன அர்த்தம் தெரியுமா? கடைசி நாட்கள்ல பாவம் பெருகும். பாவம் பெருகும் பொழுது பூமியில இயற்கை ಅಳಿಕಪಡುಂ. ಪಾಪ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ಪಾಪ ಹೆಚ್ಚಾದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋ ಎಲ್ಲ ದೇವರ ಸೃಷ್ಟಿಗಳು நாசவாகுத்தே. அல்லேலூயா. புரிஞ்சுதா? அதனுடைய அர்த்தம் புரிந்ததா? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்ப நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு பக்கத்துல அடையாளமா இருந்தாலும் கூட, இயேசு இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அடையாளமா இருந்தாலும் கூட, நோவாவை பார்த்து ஆண்டவர் இதோ இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நோவாவை பார்த்து நீ ஒரு பேழையை கட்டி கொண்டு நீயும் உன்னுடைய குடும்பமும் அதுல போய் தங்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னாலும் கூட, நோவாவுக்கு நல்ல செய்தியா இருந்தாலும் மற்ற மனிதர்களுக்கு எல்லாமே இதை கெட்ட செய்தி. அல்லேலூயா. Praise God. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நோவாவுக்கு அது நல்ல செய்தி. நீதிமானாய் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைக்கு நல்ல செய்தி. பாவம் செய்யக்கூடிய தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொள்ளக்கூடிய துன்மார்கனுக்கோ அது ಕೆಟ್ಟ செய்தி. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಬದುಕುವ ಒಂದೊಂದು ಜನರಿಗೂ ಅದು ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ. ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಮಾಡುತ್ತಿರೋ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳಿಗೂ ಅದು ಕೆಟ್ಟ செய்தி. அல்லேலூயா. ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿ. ஆமென். Praise God. இங்கதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவத்திற்குள்ள வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு இன்னும் மனம் திரும்பாமலே இருக்கும் பொழுது இன்னும் துன்மார்களா நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இன்னும் தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுக்காம நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதே பாதையில நடத்தி கொண்டே இருக்கிறோம். இன்னும் அதே ஆசைகள், இன்னும் அதே விருப்பங்கள், இன்னும் அதே ஏக்கங்கள், இன்னும் உலக பிரகாரமே நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் துன்மார்க்கத்தனத்திலே இருக்கிறோம் என்று அர்த்தம். யாரெல்லாம் இந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்? யாரெல்லாம் காப்பாற்றப்படுவார்கள்? யாரெல்லாம் இந்த பேரழிவிலிருந்து தேவனுடைய கிருபைக்குள்ளாக காக்கப்படுவார்கள் என்பதற்கு ஒரே ஒரு பதில் மாத்திரமே உண்டு. நீதிமான் காக்கப்படுவான். அல்லேலூயா. நீதிவந்தனு பதுக்தானே. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எத்தனை பேர் நோவாவை போல வாழுகிறோம்? நோவாவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. அவன் போகிற இடத்துல எல்லாம் பாவிகள் தான் இருந்தார்கள். அவன் போகிற இடத்துல அவனுடைய பார்வை பார்க்கிற இடத்துல எல்லாம் பாவம் தான் பார்த்தான். அல்லேலூயா. பேசுகிற மனுஷன் எல்லாம் பொய்யா தான் சொன்னான். ಮಾತಾಡ್ತಿರೋ ಎಲ್ರು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಿದ್ರಂತೆ, ಯಾರು ಸತ್ಯ ಮಾತಾಡಿಲ್ಲ. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க.
எல்லா இடத்துலையும் திருட்ட பார்க்கிறான், எல்லா இடத்திலும் வஞ்சகத்தை பார்க்கிறான், எல்லா இடத்திலும் விபச்சாரத்தை பார்க்கிறான், எல்லா இடத்திலும் தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய மனிதர்களே பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஒரு இடத்துல கூட அவர்கள் செய்கிறார்கள் நானும் செய்யட்டும் அப்படின்னு யோசிக்கல. அவங்க செய்கிறதால அது தப்பில்லை, நானும் செய்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கல. அவன் அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையை நடந்து கொண்டு தன்னுடைய பார்வை தேவனுக்கு மேல மாத்திரமே வைத்து நீதிமானாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான், காக்கப்பட்டான். இப்போ ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. உலகம் எந்த திசையில திரும்பி கொண்டு இருக்கிறதோ நாமும் கூட அதே திசையில திரும்பணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ಈ ಲೋಕ ಯಾವ ಕಡೆಗೆ ತಿರುಗ್ತಾ ಇದೆಯೋ ಅದೇ ಕಡೆಗೆ ನಾವು ತಿರುಗಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. ನಾವು ಮಾಡಬೇಕು, ಅದನ್ನೇ ನಾನು ಮಾಡಬೇಕು. ಆತ ಹಾಕಿರೋ ಅದೇ ಬಟ್ಟೆಯನ್ನು ನಾನು ಹಾಕಬೇಕು. ಆತ ತಿಂತಿರೋ ಅದೇ ನಾನು ತಿನ್ಬೇಕು. இந்த மாதிரி மாறுது பாத்தீங்களா? உலகம் போகிற திசையில நாமளும் போக நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் பாத்தீங்களா? அப்பதான் தேவன் பார்க்கிறார், தேவனுக்கு கோபம் வருகிறது. இப்ப நமக்கு பிடிவாதம் நிறைய இருக்கு, நமக்கு நிறைய பிடிவாதம் இருக்கு. ஏதாவது செஞ்சு இதை எனக்கு நான் வாங்கி கொள்ளணும், ஏதாவது செஞ்சு இதை எனக்கு நான் பெற்றுக்கொள்ளணும், ஏதாவது செஞ்சு இந்த ஒரு நன்மை இதில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி உலகத்திற்கு பின்னாக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நோவாவின் நாட்களிலும் கூட நோவா ஒரு பக்கத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் நோவாவை பார்த்து பரியாசம் செய்தார்கள். நோவா நீதியாய் வாழும் பொழுது எல்லாரும் நோவை பார்த்து கேள்வி கேட்டார்கள். எல்லாரும் நோவை பார்த்து இவ இப்படிதான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நோவாவுக்கு விரோதமான கெட்ட பெயர்களையும் பட்டங்களையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆனா நோவாவோ கர்த்தரை மாத்திரமே பிடித்து கொண்டு நீதியாய் வாழத் தொடங்கும் பொழுது அந்த இயற்கை அழிவிலிருந்து காக்கப்பட்டான். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நம்மில் எத்தனை பேர் ಕರ್ತರಿಗಾಗಿ ನೀತಿಯಾಗಿ ವಾಳುகிறோம்? நம்மில் ಎಷ್ಟು ಜನರು ಕರ್ತರಿಗೋಸ್ಕರ ನೀತಿವಂತರಾಗಿ ಬದುಕ್ತಿದ್ದೀವಿ? ஆமென். Praise God. எப்படிங்க நீதியாய் வாழ முடியும்? எப்படி கர்த்தருக்காக உண்மையாய் வாழ முடியும்? எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க. நான் கர்த்தருக்காக உண்மையா வாழ விருப்பப்படுகிறேன் அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வழி இருக்கிறது. 2000 வருஷத்திற்கு முன்பாக ஒருத்தர் பிறந்தாரு, சிலுவையில நமக்காக உயிரை கொடுத்தாரு. அவருடைய இரத்தத்தின் மூலியமாக நம்முடைய பாவங்கள் எல்லாமே கழுவப்படுகிறது. அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றுகிறாராம். உண்மையிலே யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அவரை பேரை சொல்லி ஏமாற்றுகிறவர்களுக்கு அல்ல. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நீதிமான் 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 அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு இல்லை. நான் நீதிವಂತನ ಹೇಳ್ಕೊಂಡೆ ಪಾಪ ಮಾಡ್ತಿದ್ದಾನಲ್ಲ ಅವರಿಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ஆனா யாரெல்லாம் உண்மையா இருந்து கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதையில நடக்கணும்னு சொல்லி கீழே முள் இருந்தாலும், கீழே பள்ளம் இருந்தாலும், கீழே கல் இருந்தாலும், என்னுடைய கால் அடிபட்டாலும் கூட கர்த்தர் நடந்த பாதையில நானும் நடக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நடந்த பாதையில உலகம் நடக்காது. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நடந்த பாதை ரொம்ப சின்னதா இருக்கிறது, ரொம்ப குறுகினதா இருக்கிறது, அதுல நிறைய பேர் நடக்கிறது இல்லை. ஆனா உலகம் ரொம்ப விசாலமா இருக்கிறது, அதுல எல்லா ஜனங்களும் போவாங்க, அது நம்மள வரவேற்கிறதா இருக்கிறது, எல்லா மனிதர்களும் அந்த வழியில நடந்து போவாங்க. ஆனா கர்த்தருடைய பாதை ரொம்ப குறுகினதா இருக்கிறபடினால ஒரு சிலர் மாத்திரமே அதுல நடக்க துணிவார்கள். அப்பேற்பட்ட துணிவோடு கூட இருக்கிறவர்களை தேவன் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்களில் எத்தனை பேர் அந்த பாதையில நடக்கணும்னு விருப்பப்படுறீங்க? அந்த பாதையில தனிமை இருக்கிறது, அந்த பாதையில எந்த மனுஷனுடைய ஆறுதல் இல்லை, அந்த பாதையில எந்த மனுஷனுடைய அங்கீகாரமும் இல்லை. எத்தனை பேர் அந்த பாதையில நடக்க ஒப்பு கொடுப்பீங்க? கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற பாதை, கர்த்தர் நடந்து சென்ற பாதை. அங்கே யாருமே உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. யாருமே உங்க கையை கொடுத்துட்டு நீங்க நல்லா பேசுனீங்க, நீங்க நல்லா ஊழியம் பண்ணீங்க, நீங்க நல்லா பாடுனீங்க, நீங்க நல்லா கர்த்தருக்காக இந்த மாதிரி வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கையை கொடுத்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் இருப்பாரு, இயேசு மாத்திரம் இருப்பாரு. அவர் உங்க தோள் மேல தட்டிட்டு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த பாதையில எத்தனை பேர் நடக்க ஒப்பு கொடுக்குறீங்க?
நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டதற்கு காரணம் அவன் கர்த்தரை பார்த்து தினந்தோறும் தொடர்ந்து காணிக்க கொடுத்து கொண்டே இருந்தான்னு சொல்லி சொல்லப்படலை. கர்த்தரை பார்த்துட்டு அவன் பணம் கொடுத்தான்னு சொல்லி சொல்லப்படலை. இல்லை கர்த்தருக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்தான்னு சொல்லப்படலை. அவன் நீதியாய் வாழ்ந்தான். அவன் நீதிமானாய் இருந்தான். பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அவன் பொய் சொல்லவில்லை. தவறாய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அவன் பார்க்கவில்லை. இல்லை அவன் இன்னொரு மனுஷனை ஏமாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருந்து திருடுகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவன் திருடவில்லை. அவன் கர்த்தருக்காக நீதிமானாய் வாழ்ந்த காரணம் அவன் காக்கப்பட்டான். உங்களில் எத்தனை பேர் கர்த்தருக்காக நீதிமானாய் வாழ ஒப்பு கொடுக்கிறீங்க? மறுபடியும் சொல்லுகிறேன், மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் வாழ முடியாது. ಮನುಷ್ಯರಿಗೆ ಮುಂಚೆ ನೀತಿವಂತರಾಗಿ ಇರಬೇಕು ಅಂತ ಬದುಕ್ತಿರೋರು ಎಲ್ಲ ಕರ್ತನ ಮುಂಚೆ ನೀತಿವಂತರಾಗಿ ಬದುಕೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆமென். மனுஷனுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. இங்க நம்ம கூடி வருகிறோம், இந்த இடத்துல நம்ம சேர்ந்து வருகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்ம எல்லாருமே மனுஷனை பார்க்கல, இங்க பிரசங்கம் செய்யக்கூடிய ஆட்களை பார்க்கல, எல்லாருமே சேர்ந்து தேவனை பார்க்கணும். ಎಲ್ರೂ ಸೇರಿ ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡಬೇಕು. ಅದು ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ ನಾವೆಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಬರ್ತಿರೋದು. ಆಮೆನ್, ஆமென். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து மூலமாக நம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. பழைய கரைகள் எல்லாமே கழுவப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நீதி தேவனுடைய கோபத்திற்கு விரோதமாய் நம்மை பாதுகாக்கிறது. சங்கார தூதன் நடந்து போகும் பொழுது ரத்தத்தை பூசி வைங்க, அந்த வீட்டுக்குள்ளாக சங்கார தூதன் நுழைய மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதே அதேதான். இயேசுவின் ரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்பட்டு இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு நேராக, அந்த குடும்பத்திற்கு நேராக இயற்கை பேரழிவு வராது. ஆமென். பிரைஸ் காட். இப்போ ஒரு காரியத்தை நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ளணும். இந்த இயற்கை பேரழிவு அப்படின்றது பாவம் இருக்கிற இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் பாவம் இருக்கிறது என்கிறத பார்த்து கொள்ளுங்க. நம்ம தெருவில் இருக்கு, நம்ம ஏரியால இருக்கு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, பக்கத்து மனைಯಲ್ಲಿ பாப்பா இதே இருக்கா? அப்ப அந்த இடத்துல எல்லாம் பேரழிவு வரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதுல இருந்து நம்ம காக்கப்படணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் இருக்கு. இந்த வருஷம் முழுவதும் நம்ம வாழ போறோம். இந்த வருஷத்துல கர்த்தருக்காக நீதிமானாய் வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்காக உண்மையாய் வாழ ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவனுடைய கோபம் இந்த பூமியில அழிவை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா அவர் கோபம் கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்வோம். ஆமென். சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு அவருடைய பாதங்களை முத்தமிடுங்கள். ஆராதனை செய்யுங்க. உங்க குடும்பத்துல ஆராதனை இந்த வருஷத்துல இருக்கட்டும். ஆமென். ஆராதனை மாடி, ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ஆராதனை மாடி, பிரைஸ் காட், பிரார்த்தனை மாடி. ஆமென். தினந்தோறும் ஜெபம் இருக்கட்டும். குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது பரிசுத்தம் இருக்கட்டும். ஆமென். பரிசுத்தம் ஏன் இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தம் பெரியவங்களுக்கும் இருக்கணும். ஏன்? ஏன்னா இப்ப இந்த காலம் அப்படியே மாறிடுச்சு. பெரியவர்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லாம போயிடுச்சு. பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய கண்கள்ல சுத்தம் இருக்கணும், உங்களுடைய இருதயத்துல சுத்தம் இருக்கணும். அசுத்த பார்வையோடு கூட நீங்க பார்க்க கூடாது. இல்ல அசுத்த எண்ணங்கள் உங்களுடைய நினைவுல வரவே கூடாது, உங்களுடைய எண்ணங்கள்ல தோன்றவே கூடாது. பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு பொருளை கண்டு இச்சிக்க கூடாது, உள்ள ஒரு மனுஷனை கண்டு இச்சிக்க கூடாது, ஒரு ஸ்திரீயை கண்டோ ஒரு ஆணை கொண்டோ இச்சிக்க கூடாது. இது எல்லாமே பாவமா இருக்கிறது. இந்த பாவம் வருகிறதுன்னு சொன்னா தேவனுடைய கோபம் வந்துடும். ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லா மனுஷனுக்கும் ஒரு துணையை கொடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. துணை இல்லை அப்படின்னு சொன்னா தேவன் நமக்கு துணையா இருப்பார். ஆமென். அதை நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அது போதும். ஆமென். பிரைஸ் காட். ஆனா சத்ரு நம்ம எந்த இடத்திலும் தொடக்கூடாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பங்களை காத்துக்கொள்வோம். பேசும்போது பரிசுத்தமா பேசணும்.
பார்க்கும்போது பரிசுத்தமா பார்க்கணும். இன்னொரு மனுஷனை குறித்து நியாயம் கூட நம்ம தீர்க்க கூடாது. அவங்க இப்படி பேசுறாங்க தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றது கூட நமக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கணும். இப்பேற்பட்ட ஒரு நீதியின் வாழ்க்கை நம்ம காத்து கொள்ளும் பொழுது இந்த அழிவுகள் நமக்கு விரோதமாய் வருகிறது இல்லை, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் வருகிறது இல்லை. கர்த்தர் உங்களை காப்பார். ஆமென். பிரைஸ் காட். இதுதான் முக்கியம். அப்போ அழிவுகள் நடக்கிற இடத்துல எல்லாம் பாவம் பெருகுதுன்னு அர்த்தம். தேவனுக்கான நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜப்பான்ல கிறிஸ்தவர்களை பார்ப்பதே அரிது. தேவனை ஆராதனை செய்யக்கூடிய ஆட்களை பார்க்கிறதே அரிது. அப்படின்னா ரொம்ப ரேர். அங்க குறைவா இருக்கிறாங்களா, ஆட்களே இல்லையா, தேவனை ஆராதனை செய்யக்கூடிய ஆட்களே இல்லையா, சபைகளே ரொம்ப குறைவா இருக்கிறதா. பாவம் பெருகுது. பாவம் பெருகும் போது தேவனுடைய கோபம் வருகிறது. தேவ கோபம் வருகிறதுன்னு சொன்னா இயற்கை பேரழிவுகள் பெருகுகிறது. ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். ஆமே. நீங்களும் கூட இன்னொரு மனுஷனுக்கு விரோதமா யோசிக்காதீங்க. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் இடத்துல மாத்திரமே ஒப்பு கொடுங்க. போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது. யாருமே யாருக்கு விரோதமாக ஏதோ ஒன்றும் சாதிக்க முடியாது. அதுதான் உண்மை. புரிஞ்சுதா? அல்லேலூயா. ஆமா, இது வந்துட்டு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருப்போம் இல்லையா, அப்போ நம்ம வந்து இந்த எந்த எண்ணங்களுமே இல்லாம ஒன்னா சேர்ந்து நம்ம ஆடிட்டு இருப்போம். அதே 2 பிள்ளைகள் நல்லா வளர்ந்து பெருசாயிட்ட பிறகு அவங்க 2 பேர் நடுவுல என்ன போட்டி வருதோ, என்ன சண்டை வருதோ தெரியல. அது பெருசாயிட்ட பிறகு அந்த பிரிவுகள் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. பொறாமையோடு கூட வாழ ஆரம்பிச்சிடுவாங்க, போட்டியோடு கூட வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இது எதனால வருகிறது எனக்கு தெரியல. நிச்சயமா தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று அல்ல. நிச்சயமா தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று அல்ல. சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீ வாங்குறியா, நானும் வாங்குறேன். நீ வைக்கிறியா, நானும் வைக்கிறேன். பார்த்துருக்கிறீங்களா? நீ கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கல, நானும் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி வைப்பேன் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எதனாலே வருகிறது? இது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. அல்லேலூயா. என்னுடைய தங்கச்சி, என்னுடைய அக்கா ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க, என்னுடைய தம்பி இல்லை என்னுடைய அண்ணா ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க, என் வீட்லயே அது வேணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே தேவன் கிட்ட இருந்து வருகிறது அல்ல. இது எல்லாம் நமக்கு வேண்டாம். அப்படி போட்டுக்கிறவங்க போட்டுக்கிட்டோன்னு விட்டுருங்க. போட்டியா அவங்கள பார்க்குறவங்க பார்க்கட்டும்னு விட்டுருங்க. ஆனால் நீங்களும் கர்த்தருக்காக வாழ ஒப்பு கொடுங்க. ஆமென். பிரைஸ் காட். இந்த சாரி எப்போ வாங்கினேன், நல்லா இருக்கு, எங்கே வாங்கினேன், எனக்கும் ஒன்று வாங்கி கொடு. இல்லை சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, எங்கே வாங்கினேன்னு கேட்டுட்டு அதே கடையில் போய் அதே மாதிரி இன்னொரு சாரி எடுத்துன்னு வந்து போட்டுக்குவாங்க. இது பெரும்பாலும் ஏன் எனக்கு தெரியல, பெரும்பாலும் ஸ்திரீகள் நடுவில் தான் நடக்கும். வெளியில பார்க்கும்போது எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க, நிறைய பேசிக்குவாங்க, ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲವನ್ನು ಶೇರ್ ಮಾಡ್ಕೋತಾರೆ. ನನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಇದು ನಡೀತು ಅದು ನಡೀತಂತ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. ಆದರೆ ಒಳಗೆ ಜಗಳ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ, உள்ள சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ಎಲ್ಲ ಚಿನ್ನ ಚಿನ್ನ ವಿಷಯಗಳು, ಎಲ್ಲ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಕಾರ್ಯ, ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಜಗಳ ಆಡ್ತಿರ್ತಾರೆ. இதை நீங்க பார்க்கும்போது நிச்சயமா பாருங்க, ஒரு நாள் இது பெருசா மாறி வெடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சுத்திட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் போவே மாட்டாங்க. அவங்களுக்கு எனக்கும் ஆகாது, நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நாம அப்படி வாழ வேண்டாம். இருக்கிற நாள் வரைக்கும் அன்பு வருதோ இல்லையோ அன்பை செலுத்துங்க. இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ந்து நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தர் வரும் பொழுது அவருடைய சமூகத்தை சேருவோம். இதை பார்க்கிலும் மேன்மையோ மகிமையோ எது ஒன்றுமே கிடையாது. ஆமென். பிரைஸ் காட். எப்பவுமே புரிந்து கொள்ளுங்க, நீங்க இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய ஆளா நீங்க இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த உதவி கூட நீங்க எப்படி செய்யணுமா, அன்பின் வெளிப்பாடா நீங்க செய்யணும். அப்படி செய்து கர்த்தருடைய பார்வையில உண்மையா நடந்து கொள்ளுங்க. இது மாத்திரமே நமக்கு போதும். வேற எந்த மேன்மையும் உலகத்துல நமக்கு இல்லை, கிடைக்காது. இது பெருசு அது பெருசு அப்படின்னு சொல்லி இருந்திருந்தா வந்த இயேசு அந்த பெருசு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுல வாழ்ந்து இருப்பார். ஆனா இயேசு எதுவுமே காட்டிக்கல. வஸ்திரம் பெருசுன்னு சொல்லல, இருக்கிற இடம் பெருசுன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் ஆடுகளுக்கு உணவு வச்சிருந்த அந்த இடத்துல பிறந்தார். ஆமென். பிரைஸ் காட். அங்கதானே இயேசு பிறந்தாரு. வஸ்திரம் பெருசு அப்படின்னு சொன்னா சாலமன் போட்டதை விட பெரிய பெரிய துணி, நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் துணிகளை ஆண்டவர் பயன்படுத்தி போட்டிருப்பார். ஆண்டவர் அப்படி போடலையே. ஆமென்.
இல்லை வேலைகள் தான் ரொம்ப பெருசு, பொசிஷனு, பவர் இதுதான் பெருசுன்னு சொன்னா ஆண்டவர் தட்சன் வேலையை செஞ்சிருக்க மாட்டாரே. அல்லேலூயா. இல்லைங்க, இந்த பூமியில பணத்தோடு கூட வாழுகிறதான் பெருசு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ரொம்ப பணக்காரரா இருந்திருப்பாரு, தங்கத்தை போட்டிருப்பாரு, தங்க கிரீடத்தோடு கூட ஆண்டவர் சுற்றி இருந்திருப்பாரு, நான் ராஜா அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்திருப்பாரு. இல்லையே, இயேசு தாழ்மையாய் வாழ்ந்தாரு. அப்படிதான் வாழணும்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆமே. சில சபைகள் தவறா சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சில சபைகள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? பெரிய பெரிய வீடு வாங்கினாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க கிறிஸ்தவத்தில்னு சொல்லுவாங்க. அது தப்பு. தொட்ட தொட்ட மனே இருಬೇಕು அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, பேக்கில்ல. கார் இருக்கணும், வண்டிகள் இருக்கணும், அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இல்ல, காரு, வீடு, வண்டி இதெல்லாவற்றையும் வைத்து கொண்டு கர்த்தர் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்துவர்கள். நம்ம எத்தனை பேர் அப்பேற்பட்ட பிரசங்கியார்களை விரும்புகிறோம் தெரியல, அப்பேற்பட்ட பிரசங்கங்களை விரும்புகிறோம் நமக்கு தெரியல. அங்க போகிறதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அங்க போயிட்டு மறுபடியும் வந்துருவீங்க. ஹல்லேலூயா. ஏன் வந்துருவீங்க தெரியுமா? அங்க கர்த்தரை பார்க்க முடியாது, அதுதான் சத்தியம். அரண்மனையில இயேசு பிறக்கல, ஏழைகள் நடுவில் இயேசு பிறந்தார். அதுக்கு நம்ம ஏழையா இருக்கணும்னு கிடையாது, இருக்கிறத கொடுக்கணும்னு சொல்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நீங்கள் சம்பாதிக்கிறது எனக்கு 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 தான் அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல வச்சுக்க கூடாது. ಇದು ನನಗೆ ಬೇಕು, ಇದು ನನಗೆ ಮಾತ್ರ ಅಂತ ಇಟ್ಕೋಬಾರದು. ಇಲ್ಲದೆ ಇರೋ ಯಾರೋ ಒಬ್ಬ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗೆ ಕೊಡಿ. ಆமே. அப்படி கொடுத்து நம்ம உதவி செய்கிறதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். பேங்க்லயே இருக்கும், பூட்டி வச்சுட்டேன் நான் பேங்க்ல, ஃபிக்ஸ்டு டெபாசிட் எடுக்கவே முடியாது. ஏன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நமக்கு யூஸ் ஆகும். ஒரு நாள் நம்ம பார்க்கலன்னா, அந்த ஒரு நாள் நாம இல்லைன்னா பூட்டி வச்சிருந்த யாருக்கு? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாள் வரைக்கும் நானும் என்னுடைய குடும்பமும் கூட ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா பிராக்டிஸ் பண்றோம். கர்த்தர் கொடுக்கறத கர்த்தருக்கே கொடுத்து ஒவ்வொரு மாசமும் நடத்துகிறோம். நாளைக்கு சேஃப்டி அப்படின்னு எடுத்து வைக்கலையே, சேஃப்டி எனக்கு என்னுடைய ಆಂಡವರ್. ಆಮೆನ್. ನಮಗೆ ಸೇಫ್ಟಿಯಾಗಿ ಇರಬೇಕಾಗಿರೋದು ದೇವರು ಮಾತ್ರ. அங்க போய் நில்லுங்க. சாட்சி சொன்னாங்க இல்ல, யார்கிட்ட கையில கை நீட்டி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? கர்த்தர் கிட்ட போனா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தால் மாத்திரமே போதும். ஆமென். கர்த்தருக்காக நீதிமானாய் வாழுவோம், உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுவோம். உலகம் செய்கிற மாதிரி செய்யாதீங்க. அவங்கள பார்த்துட்டு என் குடும்பமும் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இல்லை, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உருவாக்குவார், அது போதும். அல்லேலூயா. ஜெபத்தினாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீதிமான் வெட்கப்படுவது இல்லை. நீதிமானுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார், நடத்துவார். உங்களையும் தேவன் நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷத்துல தேவன் நம்மை நடத்துவார்? ஆமென். இந்த வருஷத்துல தேவன் நம்மை நடத்துவார். நீதியின் பாதையில கர்த்தர் நடத்துவார். பொல்லாத அழிவுக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். அது போதும். ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுப்பீங்களா? தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே,